ஒரு சிலர் வசதியானவர்களா இருக்கிறார். அண்ணாந்து பார்க்கின்ற மாளிகை கட்டி அதன் அருகனில் ஓலை குடிசை கட்டி பொன்னான உலகம் என்று யாரு சொன்னால் இந்த பூமி சிரிக்கும் அந்த சாமி சிரிக்கும்னு பாடினார் பாருங்க மாளிகை. அந்த மாதிரியான இந்த மாளிகைக்கும் குடிசைக்குமான இந்த ஏற்ற தாழ்வு இருக்க, இதற்கு பின்னால் சாதி இருக்கிறது. இடஒதுக்கீட்டை நிரந்தரமா ஒழித்து விடுவது பாஜகவுடைய லட்சிய குறிக்கோள். அதுதான் இந்துத்துவம். அது இந்த சாதிகளுக்கு, ஒடுக்கப்பட்ட சாதிகள், அவங்களுக்கான சமூக நீதி இதையெல்லாம் ஒத்துக்கொள்ற கட்சி இல்லை. பூரா எல்லாம் இந்துக்கள் தான். அவங்களுக்குள்ள வசதி படைத்தவர்கள் இதெல்லாம் இருப்பாங்க. இந்த வசதி படைத்தவர்கள் அவங்களுக்கு பார்த்து வேணுங்கிற சலுகையை செய்வார். அப்படியே உறுதிப்படும். ஏன்னா அங்க என்ன கேட்டான் உச்ச நீதிமன்றத்துல, ஏன் மண்டல குழுவை செயல்படுத்துறீங்க, என்ன அவசரம்னு கேட்டான். இல்ல பரிந்துரை கொடுத்து இத்தனை ஆண்டுகள் ஆயிடுச்சு. எங்க 27% கொடுக்கறதுக்கு என்ன கணக்கு, உங்கள்கிட்ட கணக்கு இருக்கான்னு சுப்ரீம் கோர்ட் கேட்கிறான். நான் கூட உச்ச நீதிமன்றத்தில் நிச்சப்படுமா சமூக நீதினு எழுதியிருந்தேன். கேட்கிறான், கணக்கு கேட்கிறான், எத்தனை பேர் இருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், அந்த கணக்கு கொடுக்கலாம். பாஜக நீங்க ஆட்சியில் இருந்தவரை செய்யலையே அப்படின்ற கேள்வியை தான் பாஜகவினர் காங்கிரஸ் நோக்கி வைக்கிறாங்க. ஆம், காங்கிரஸ் செய்யவில்லை, செய்யாதது குற்றம் என்று நாம் சொல்றோம். காங்கிரஸ் சொல்றாங்களோ இல்லையா, அது வேற செய்தி. நாம சொல்றோம் காங்கிரஸ் செய்திருக்க வேண்டும், செய்ய தவறியது. எப்படி அவங்க ஒரு புதுத்தாராளிய பொருளியல் கொள்கையை நடைமுறைப்படுத்தினார்களோ 91 இருந்து, அதே போல இந்த வகையில், ஏன்னா உங்களுக்கு இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறோம்ல, ஒரு நித்தி ஆயோக்னு ஒரு குழு வச்சிருக்கோம். நித்தி ஆயோக் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக இருக்கு. நித்தி ஆயோக் 5 பெரும் பணக்காரர்களை உருவாக்கியதற்காக மோடி பாராட்டு. மன்மோகன் சிங் ஆட்சி காலத்துல அதே போல நாலஞ்சு கமிஷன் ஒரு கமிஷன், இந்த சாம் பிட்ரோடான்னு இன்னைக்கு வெளிநாட்டு காங்கிரஸ்ல இருக்காருன்னு சொன்னாங்க. வெளிநாடு இவரு இடஒதுக்கீட்டுக்கு எதிராக அந்த நாலஞ்சு கமிஷன்ல வலியுறுத்திக்கிட்டே இருந்தாரு. டிஎன்எல்எம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மளுடைய நேர்காணல் பகுதியில் தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தின் பொதுச் செயலாளர் தோழர் தியாக அவர்களோடு பேசுவோம். வணக்கம். வணக்கம். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படணும் அப்படின்னு இந்திய அளவில் இன்றைக்கு பேசும் பொருளாகவே இருக்கு. எதிர்கட்சியை சேர்ந்தவர்களாம் நாடாளுமன்றத்திலேயே இது நடத்தப்படணும் அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்புறாங்க. இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை இந்திய அளவில் நடத்துவதற்கு பாஜக நடத்துமா? இது நடத்துவதற்கு என்ன தடையாக இருக்கு? முதலாவதாக இந்திய சமூகம் சாதி சமூகமாக இருக்கிறது. இதை நல்லா புரிந்து கொள்ளணும். இது ஒரு அடைபட்ட வர்க்கம் என்று அம்பேத்கர் சொன்னார். நீங்க ஒரு தொழிலாளியா இருக்கலாம், கொஞ்சம் காசு சேர்த்து நாளைக்கு நீங்க முதலாளி ஆயிடலாம். முதலாளி உள்ளதை இழந்துட்டு தொழிலாளி ஆயிடலாம். அது க்ளோஸ் பண்ணப்படலை. ஆனா இது எப்படின்னா, இந்த வர்க்கத்தை அடைச்சி வச்சிருக்கு. இதை விட்டு நீங்க வெளியில போக முடியாது. இந்த தொழில் தான் நீங்க செய்யணும். இது உங்கள் பிறப்பினால் தீர்மானிக்கப்படுகிறது. உங்கள் பிறப்பினால் தீர்மானிக்கப்படுகிறது என்பதை இந்து மத வேதங்கள் புனிதப்படுத்துது. இதுதான் அடிப்படை. இதுக்குதான் அவங்க வலியுறுத்தக்கூடிய பகவத்கீதையிலிருந்து, மகாபாரதத்திலிருந்து, ராமாயணத்திலிருந்து, புருஷ சுத்தத்திலிருந்து வேதங்கள் எல்லாமே இதைத்தான் வலியுறுத்தும். இது அம்பேத்கர் விரிவாக எழுதியிருக்கிறார். இப்ப என்ன கேள்வின்னா, இப்பயும் அப்படி சாதி சமூகமா இருக்கா? ஒருத்தர் ஏழையா பணக்காரனா, ஒருத்தர் அடிமையா ஆண்டையா, ஒருத்தர் வசதி உள்ளவரா இல்லாதவரா, இதை தீர்மானிப்பது அவருடைய சாதியாகத்தான் இன்றைக்கும் இருக்கா? இதுல நிறைய மாற்றங்கள் வந்திருக்குதே. சரி, மாற்றங்கள் வந்திருக்கு. எந்த அளவு வந்திருக்கு? இப்போ ரொம்ப அண்மையில் எடுக்கப்பட்ட சில புள்ளி விவரங்களின்படி என்ன சொல்றாங்கன்னா, நாட்டு மக்கள் அனைவருடைய வருமானம், அந்த வருமானத்தினுடைய ஆவரேஜ், சராசரி, நேஷனல் ஆவரேஜ், தேசிய சராசரியை எடுத்துக்கொண்டாச்சுன்னா, குடும்ப வருமானம் மொத்தத்தில் இந்த ஜாதிகள் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தினுடைய வருமானம், உயர் சாதி பார்ப்பனர்களுக்கு சராசரியை காட்டிலும் 47 விழுக்காடு கூடுதலான வருமானம் கிடைக்கிறது. பார்ப்பனர் அல்லாத உயர் சாதியினருக்கு 45 விழுக்காடு கூடுதலாக கிடைக்குது. இந்த பிற்படுத்தப்பட்டோர் இருக்காங்க பாருங்க, இந்த சராசரியை விட 8% குறைவாக கிடைக்கிறது. அது ரெண்டும் பிளஸ், இவங்க மைனஸ். அட்டவணை சாதிகள் அவங்கள பொறுத்த வரைக்கும் 21 விழுக்காடு குறைவாக கிடைக்கிறது. அட்டவணை பழங்குடிகள், ஆதிவாசிகள், இவங்களுடைய இது 34 விழுக்காடு கூடுதலாக கிடைக்குது. குறைவா இருக்கு. தேசிய சராசரியை விட குறைவா இருக்கு. இருக்கிறதுலயே கீழே இருக்கிறது இந்த மக்களுக்கு. அது சராசரி தான் இந்த கணக்கு பூரா.
நீங்க ஒவ்வொருத்தரையா கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய இடைவெளி வரும். சராசரியா எடுத்துக்கிட்டோம்னா பழங்குடிகளுக்குள்ள கொஞ்சம் வசதி உள்ளவன் இருக்கிறான், ஏழ்மையா இருக்கிறான், இவனை எல்லாம் சராசரி பார்க்கிறோம். நாடு முழுவதனுடைய சராசரியை பார்த்தோம்னா இவ்வளவு பெரிய இடைவெளி இருக்கு. அதே போல எங்கேயா சமுதாயத்தில் முதலாளி தொழிலாளின்னு வந்தாச்சு, வர்க்க உறவுகள் உருவாகிடுச்சு, இது முதலாளித்துவ சமுதாயம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல எங்க இருக்கு ஜாதி என்று கேட்கிறாங்க. அவங்களுக்காக நம்ம ஒரு கணக்கு சொல்றோம். இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த பெருங்குழுமங்கள் இருக்காங்க, டாப் கார்பரேட்ஸ், அந்த மாதிரி கார்பரேட்ஸ் ஒரு 1000 நிறுவனங்களுடைய நிர்வாக குழு, அவங்களுடைய மேனேஜிங் போர்டு எடுத்தீங்கன்னா உயர் சாதியினர் பார்ப்பனர்களும் அவர்களை ஒட்டிய அது பார்ப்பன பணியார்கள், அந்த உயர் சாதியினர் 92.7 விழுக்காடு, ஏனைய பிற்படுத்தப்பட்டவர்கள் 3.8 விழுக்காடு, எஸ்சி எஸ்டி எல்லாம் சேர்ந்து 3.5 விழுக்காடு. இதாங்க நிலைமை. அதாவது பெரும் முதலாளிகள், நம்ம சொல்லக்கூடிய கார்பரேட் முதலாளித்துவ நிறுவனங்கள், அதனுடைய நிர்வாக குழுக்களில் இடம்பெற்றிருக்கிறவங்கள பார்ப்பன பணியாக்கள் மட்டும் 92.7 விழுக்காடு. பாக்கி எல்லாம் தான் மிச்ச பேர் ஓபிசி எஸ்சி. எனவே இதனாலதான் நம்ம என்ன சொல்றோம்னா, சாதி என்பது உங்களுடைய பொருளியல் தகுநிலையை வெளிப்படுத்துகிறது. மொத்தத்துல ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு பாப்பானாலே பணக்காரனா தான் இருப்பானோ, ஒரு பறையனாலே பரம ஏழையா தான் இருப்பான்னு அர்த்தம் இல்லை. ஆனா மொத்தத்துல பறையர்கள் பரம ஏழைகளா இருக்காங்க, பார்ப்பனர்கள் பணக்காரர்களா இருக்கிறாங்க. இதுதான் புள்ளிவரத்தின் மூலம் வெளிப்படுகிற கணக்கு. அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம்னா, நீங்க சமூகத்தில் விளைகிற செல்வத்தை பகிர்ந்து கொடுக்கணும், பகிர்ந்து அளிக்கணும். ஒரு சிலர் வசதியானவர்களா இருக்கிறாங்க, அண்ணாந்து பார்க்கின்ற மாளிகை கட்டி அதன் அருகனில் ஓலை குடிசை கட்டி பொன்னான உலகம் என்று யாரு சொன்னால் இந்த பூமி சிரிக்கும் அந்த சாமி சிரிக்கும்னு பாடினார் பாருங்க மாலி. அந்த மாதிரியான இந்த மாளிகைக்கும் குடிசைக்குமான இந்த ஏற்ற தாழ்வு இருக்க, இதற்கு பின்னால் சாதி இருக்கிறது. எனவே நீங்கள் சாதியை கண்டறியாமல் இந்த ஏற்றத்தாழ்வை நீங்க போக்க முடியாது. இந்த சாதி அவனுக்கு என்ன வசதி, இந்த சாதி இல்ல நீங்க சொல்ல வர்றது இதுல இம்பார்ட்டன்ஸ் புரியுது. இதுல அரசு இதை நடத்துவதற்கு என்ன தடையாக இருக்கு? அவங்க இந்த கொள்கையை ஏற்றுக்கொள்ளல. அதாவது நீங்க ஒரு காலத்துல அவங்க இந்த கட்சி முதல்ல பாஜகன்னு ஒரு கட்சி தொடங்குற காலத்துல 80 அல்லது 81 காந்தியன் சோசியலிசம்னு பேர் கொடுத்தாங்க. ஒரு சில ஆண்டுகள் கழித்து அதை கைவிட்டுட்டாங்க. சோசியலிசமாவது காந்தியாவது நமக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம்? பாரதிய ஜனதாக்கு அப்படி ஆரம்பத்தோட ஐடியா இருந்துச்சு. ஆமா, பேட்டி, நிருபர் பேட்டி, நான் பல விவாதங்கள்ல சொல்லியிருப்பேன். நிருபர் பேட்டியில கேட்கிறாங்க, இது ஜனசங்கத்தின் தொடர்ச்சியான்னு கேட்கிறாங்க. அடல் பிகாரி வாஜ்பாய், லால் கிருஷ்ணன் அத்வானி, முரளி மனோகர் ஜோஷி 3 பெரும் தலைவர்கள் செய்தியாளர்களை சந்திக்கிறாங்க. நீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. கேட்கும்போது அவங்க சொல்லி, இல்லை, முற்றிலும் புதிய கட்சி. எதனுடைய தொடர்ச்சியா வர்றோம்? ஜனதாதளுடைய தொடர்ச்சியா வர்றோம். நாங்க தான் உண்மையான ஜனதாதள். என்னது கட்சியில ஜெகஜீவன் ராம் சேர்த்து வச்சிருக்கிறாங்க, அவரை தான் பிரதமராக்க போறோம்னு சொல்றாங்க. அப்போ உங்களுக்கு என்ன கொள்கை? உங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்கணுமே. பழைய கொள்கை ஜனசங்கத்தோட கொள்கையை வச்சுக்கிட்டு இருந்தா நீங்க எப்படி தனி புதிய கட்சி? அப்ப இல்லை, நாங்க புதிய சோசியலிசம், காந்தியன் சோசியலிசம். வாஜ்பாய் சொன்ன பதிலே காந்தியன் சோசியலிஸ்டுக்கு என்ன அடிப்படை? ஜெயபிரகாஷ் நாராயணன் தான். அவருடைய தத்துவங்களை தான் நாங்க தொடர்ந்து கடைபிடிக்க போறோம். இல்ல அதான் தொடர். இப்போ ஜனசங்கத்துல அதுக்கு எதிர்ப்பு இருந்துச்சு, அதை மீறி இல்ல நாங்க வேற அடையாளம்னு சொன்னாங்க. இல்ல அதான் தொடர். இப்போ இடஒதுக்கீடு விஷயத்துல நீங்களே கூட சில இடங்கள்ல பேசி பார்த்துருக்குறோம். பாபர் மசூதி இடிக்கப்பட்டதுக்கு அப்புறம் ரிசர்வேஷன் தான் இவர்களுடைய குறி அப்படிங்கிறத சொல்லியிருக்கீங்க. இப்போ இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால் இந்த இடஒதுக்கீட்டுல மாற்றங்கள் வரும், அதனாலதான் இது நடத்தப்படாமல் இருக்கா? இது 2 விதமா பார்க்கணும். ஒண்ணு என்னன்னா, இடஒதுக்கீட்டை நிரந்தரமா ஒழித்து விடுவது பாஜகவினுடைய லட்சிய குறிக்கோள். அதுதான் இந்துத்துவம். அது இந்த சாதிகளுக்கு, ஒடுக்கப்பட்ட சாதிகள், அவங்களுக்கான சமூக நீதி, இதையெல்லாம் ஒத்துக்கொள்ற கட்சி இல்லை. பூரா எல்லாம் இந்துக்கள் தான். அவங்களுக்குள்ள வசதி படைத்தவர்கள் இதெல்லாம் இருப்பாங்க. இந்த வசதி படைத்தவர்கள் அவங்களுக்கு பார்த்து வேணுங்கிற சலுகையை செய்வார். ஒரு விதத்தில் பார்த்தா காந்திய தர்மகர்த்தா தத்துவம் மாதிரி இந்த ட்ரிக்கிள் டவுன் தியரின்னு ஒன்று உண்டு. உலகம் பூரா உண்டு.
இனிய பொருளாதார வளர்ச்சின்ட்டு அனைவருக்குமான பகிர்வே இல்லையே, சப்கா சாத் சப்கா விகாஸே இல்லையே, பேச்சுக்கு தானே இருக்கு. அப்போ இதுக்கு என்ன பண்ணணும்? அதெல்லாம் ஒண்ணுமே பண்ண வேணாம். நிறைய ஒரு முனையில செல்வம் குவிந்து தொழில்கள் பெருகி பெரும் பெரும் உலக அளவிலான பணக்காரர்கள் உருவாவார்களானால் அதிலிருந்து சில நன்மைகள் சொட்டு சொட்டாக கீழே வடியும். அது ஏழைகளும் அதனால் பயன்பெறுவார்கள். இதுக்கு பேர் ட்ரிக்கிள் டவுன் தியரி, சொட்டு சொட்டாய் கிடைக்கும் தத்துவம். இதுதான் அவங்க தத்துவம். இது என்ன பண்ணும்? ஏற்றத்தாழ்வு வளர்த்து கொண்டே போகும். அதை பத்தி கவலைப்படாத. இப்படிதான் இந்து சமுதாயம் இருக்கணும். அவங்களுடைய நோக்கம் அதுதான். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன பண்ணணும்? தேர்தல் அரசியல் கண்ணோட்டத்தோட இந்த சோசியல் இன்ஜினியரிங், சமூக பொறியியல் என்ற ஒரு வழிமுறையை கடைபிடித்து சில நேரம் நாங்கள் இந்த பக்கம் நிற்கிறோம், அந்த பக்கம் நிற்கிறோம். இப்போ இவங்க முக்குளத்தோருக்கு நாடாருக்கும் பிரச்சனையா நாங்கள் நாடார் பக்கம் நிற்கிறோன்னு ஒரு பிரிவு வரும். தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் இன்னொரு பிரிவுக்கு முறை இந்த பக்கம் நிற்கிறோம். ஆனால் மொத்தத்தில் முஸ்லிம்களையும் கிறிஸ்தவர்களையும் கம்யூனிஸ்டுகளையும் பகைவர்களாக வைத்துக்கொண்டு யாரோட வேணாலும் நாங்கள் சேர்த்துவோம். இதுதான் பாஜகவினுடைய இரட்டை அணுகுமுறை. அதனால என்ன பண்றாங்க? சில நேரம் தாங்களும் இடஒதுக்கீட்டுக்கு ஆதரவா இருக்கிற மாதிரி காட்டிக் கொள்றாங்க. நடைமுறையில் உள்ள அந்தரங்க சுத்தியோடு அவர்கள் ஒருபோதும் இடஒதுக்கீட்டை ஆதரிப்பதில்லை. இடஒதுக்கீட்டை ஒழித்து கட்டுவதற்கான வாய்ப்பை தான் தேடிக்கொண்டே இருக்கிறார். இது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினா இடஒதுக்கீடு இவங்க அமல்படுத்த வேண்டியது கட்டாயம் வரும். சாதி சமுதாயம் உறுதிப்படும். இந்திய சமூகம் சாதி சமூகமாக இருக்கிறது. இந்துக்கள் எல்லோரும் ஒன்றா இல்ல, ஒரே தகுநிலையோடு இல்ல. ஒரு இந்து இன்னொரு இந்துவை சுரண்டிக்கிட்டு இருக்கிறான். ஒரு இந்து இன்னொரு இந்துவிடம் கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறான். அவனை ஓட்டாண்டியாக்கி கொண்டிருக்கிறான். இந்த இந்து ஒற்றுமைங்கிற முழக்கம் அர்த்தமற்றதா இடம்ல உங்களுக்கு. அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்துக்கள் நம்ம எல்லாம் ஒண்ணுப்பா, நமக்கு எதிரி யாரு? முஸ்லீம் தான் எதிரி, கிறிஸ்தவம் தான் எதிரி, கம்யூனிஸ்ட் தான் எதிரி. இந்த கணக்கை கொண்டு போறதுக்கு அவங்களுக்கு என்ன தேவைப்படுதுன்னா சாதிவாரி கணக்கெடுப்பு எதுக்குறாங்க. பாஜக அடிப்படை இந்துத்துவ கொள்கைக்கு எதிரானது சாதி வாரி கணக்கெடுப்பு. ஆமா ஆமா. 21ல காங்கிரஸ் ஆட்சி இருக்கும்போது ஒரு கணக்கெடுப்பு நடத்தப்பட்டுச்சு. அந்த முடிவுகளை அன்னைக்கு வெளியிடுறது இல்லைன்னு காங்கிரஸ் அமைச்சரவையில முடிவு பண்ணாங்க. தவறான முடிவு. அமைச்சர்கள் ஒரு சிலர் வெளியிடணும்னு, இன்னும் சிலர் வெளியிடக்கூடாதுன்னு சொன்ன பிறகு மன்மோகன் சிங் இதை நம்ம ஒரு குழுவிடம் கொடுத்து பரிசீலிக்க சொல்லுவோம்னு அதை கிடப்பில் போட்டுட்டார். இவங்க ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு, மோடி அரசாங்கம் வந்ததற்கு பிறகு அதை நடைமுறைப்படுத்தலை. நான் சொல்ல 2021 மன்மோகன் சிங் பிரதமராக இருக்கும்போது 2011 ஒரு கணக்கெடுப்பு நடக்குது. பிறகு இதை நடைமுறைப்படுத்துறது இல்லைன்னு 2 பேரும் நாங்கள் வந்து வெளியிடணும்னு சொல்லி வெளியிடவே இல்லை. என்ன காரணம் சொன்னாங்க? இது வெளியிட்டால் சமூகத்தில் கொந்தளிப்பு ஏற்படும். யார் சொன்னது? பாஜக. காங்கிரஸ்ல ஒரு பிரிவு முதல்ல. இப்ப காங்கிரஸ் டோட்டலா கணக்கெடுப்புக்கு வந்துட்டாங்க. ஆனா அன்னைக்கு காங்கிரஸும் அப்படிதான், சிதம்பரம் உட்பட இதை கணக்கெடுப்பு வெளியிடக்கூடாது, சமூகத்தில் குழப்பம் விளையும்னு சொன்னவங்க இருக்கிறாங்க. வீரப்ப மொழியெல்லாம் இல்ல இல்ல இது வெளியிடணும்னு கேட்டாங்க. ரெண்டா பிரிஞ்சு இருந்தாங்க அன்னைக்கு காங்கிரஸ்லயே. இப்ப என்ன பண்றாங்கன்னா, இந்த கணக்கெடுப்பினுடைய முடிவுகள் வெளிவருமானால் இடஒதுக்கீடு, குறிப்பா மண்டல் குழு பரிந்துரைத்த இடஒதுக்கீட்டின் நியாயங்கள் அப்படியே உறுதிப்படும். ஏன்னா அங்க என்ன கேட்டான் உச்ச நீதிமன்றத்துல, ஏன் மண்டல் குழுவை செயல்படுத்துறீங்க, என்ன அவசரம்னு கேட்டான். இல்ல பரிந்துரை கொடுத்து இத்தனை ஆண்டுகள் ஆயிடுச்சுன்னு சொன்னேன். எங்க 27% கொடுக்கறதுக்கு என்ன கணக்கு, உங்கள்கிட்ட கணக்கு இருக்கான்னு சுப்ரீம் கோர்ட் கேட்கிறான். நான் கூட உச்ச நீதிமன்றத்தில் மிச்சப்படுமா சமூக நீதினு எழுதியிருந்தேன். கேட்கிறான், கணக்கு கேட்கிறான், எத்தனை பேர் இருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? அந்த கணக்கை கொடுக்கலாம். கணக்கெடுப்பு நடத்தியாச்சுன்னா இந்த பாருங்க இவ்வளவு பேர் இருக்கிறாங்க, இவ்வளவு பேருக்கான உண்மையில இவ்வளவுதான் கிடைக்குது. 27% இடஒதுக்கீடு எத்தனை சதவீதம் பேருக்குன்னா 50-60% பேருக்கு. நீங்க விகிதாச்சார பிரதிநிதித்துவம் வேண்டாம், போதிய அளவில் கிடைக்கணும்ல. அரசு வேலைகள்ல வந்து எஸ்சி எஸ்டியினர் கூட ஓரளவுக்கு 15-16 விழுக்காடு வந்துடுறாங்க, கீழ்நிலை பதவிகள் உட்பட. ஆனா ஓபிசியினர் அவங்க மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட 50 விழுக்காடு இருந்தாலும் 4-5 விழுக்காடு தான் அவங்களுக்கு இடமே கிடைச்சிருக்கு. ஏன்னா இடஒதுக்கீடே இல்லாம இருந்துச்சு. இப்ப இந்த முரண்பாடு வெளியே தெரிஞ்சிடும். அவங்க ஓபிசி மக்கள் போராடுவாங்க, இடஒதுக்கீட்டுக்காக போராடுவாங்க. நீதிமன்றத்திற்கு போனாலும் செல்லுபடியாது. அரசு இந்த நியாயத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்படும். இதை அவங்க விரும்பல. இப்ப நீங்களே சொல்லும் போது கூட சொன்னீங்க,
காங்கிரஸே முதல்ல இதுக்கு எதிராக ஒரு பிரிவினர் இருந்தாங்க, இன்னைக்கு முழுமையா வந்திருக்கிறாங்க, சாதிவாரி கணக்கெடுப்பு வேணுங்கிற இடத்த நோக்கி நகர்ந்திருக்காங்க. இது வெறும் தேர்தல் அரசியலுக்கான ஒரு யுத்தியா, இல்ல காங்கிரஸுடைய இந்த மாற்றத்துக்கு என்ன அடிப்படையாக இருக்கும்? அதாவது தேர்தல் அரசியலில் ஈடுபட்டிருக்கிற எந்த ஒரு கட்சியும் எந்த கொள்கையை எடுத்துக்கிட்டாலும் தேர்தல் யுத்தியோடு தொடர்புபடுத்தி தான் இருக்கும். அது என்ன அர்த்தம்? மக்களிடம் ஆதரவு பெற வேண்டுமானால் இந்த நிலையை எடுத்தாலும் எடுக்க வேண்டியது அவங்க மனப்பூர்வமாக விரும்பி எடுத்தார்களா, படித்து பார்த்து புரிந்து கொண்டு எடுத்தார்களா, மக்களுடைய அழுத்தத்தால் எடுத்தார்களா, இது நமக்கு கவலையே இல்லை. பார்க்க போனால் மண்டல் குழு பரிந்துரையை அறிவிக்கிற நேரத்தில் என்ன நடந்துச்சு? விபி சிங்க்கு அடுத்த இடத்துல இருந்த தேவிலால் விலகி போய் கலவரம் பண்றார். அப்போதான் விபி சிங் இதை எடுக்கிறார், கையில் எடுக்கிறார். அது ஒரு சந்தர்ப்பம், சரியான சந்தர்ப்பம்னு கருதி இருக்கலாம். இது நமக்கு முக்கியமே இல்லை. இதே ராகுல் காந்தியினுடைய தந்தை ராஜீவ் காந்தி நாடாளுமன்றத்தில் மண்டல் குழு பரிந்துரை எதிர்த்து மணிக்கணக்கில் பேசியவர். பிஜேபி காங்கிரஸ் ரெண்டுமே மண்டல் குழு பரிந்துரைக்கு எதிராக கலகம் செய்த கட்சிகள் தான். ஆனா அந்த கட்சிக்குள்ளேயே அன்னைக்கு மண்டல் குழுவுக்கு ஆதரவானவர்களும் இருந்தாங்க. சீதாராம் கேசரி இருந்தார், பல தலைவர்கள் இருந்தாங்க. உங்களுக்கு அப்படி ரெண்டு கட்டாளா இருந்தாங்க. இப்ப அவங்களுக்கு வேற வழியே இல்லை. ஏன்னா அவங்க அவங்களுக்கு உயிர் மூச்சா இருக்கக்கூடிய பொது தாராளிய பொருளியல் கொள்கையையே தவறுன்னு ஏற்றுக்கொள்கிற கட்டத்துக்கு வந்துட்டாங்கல்ல. காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில நம்ம 30 ஆண்டுகளா 31 ஆண்டுகளா கடைபிடித்து வருகிற இந்த பொருளியல் கொள்கை வேலை வாய்ப்பை தோற்றுவிக்கவில்லை, வேலை வாய்ப்பை அடிப்படையாக கொண்ட புதிய கொள்கை தேவைப்படுகிறதுன்னு சொல்றாங்கல்ல. இது மன்மோகன் சிங்கையும் நிராகரிப்பது, நரசிம்மராவையும் நிராகரிப்பது இல்லையா? அவங்க கட்சி அரசாங்கங்கள் தானே அதுக்கு முன்னால பூரா நடந்துச்சு. அந்த ஆட்சி காலம் முழுவதையும் நிராகரிச்சுட்டு தானே பேச வேண்டியிருக்கு. அப்படி பேசும்போது இதையும் சொல்லத்தான் வேணும். நம்ம அன்னைக்கு இந்த ஏன்னா நேரு மறுத்தார்ல, இல்லைன்னா ஏன் அம்பேத்கர் விலக போறார்? அவர் நேரு மறுத்ததுக்கு ராஜேந்திர பிரசாத் காரணமா, வல்லபாய் பட்டேல் காரணமா என்றெல்லாம் ஆய்வு செய்யலாம். அது வேற செய்தி. ஆனா மறுத்தார். நேரு அரசாங்கம் செய்ய மறுத்தது. இவர் விலகிறதுக்கு பிறகுதான் காக்கா காலையில் இல்ல. அதான் இப்போ என்ன கேக்குறாங்கன்னா, இப்ப காங்கிரஸ் சாதிவாரி கணக்கெடுப்ப கோர்றாங்க, பாஜக நீங்க ஆட்சியில் இருந்தவரை செய்யலையே அப்படின்ற கேள்வியை பாஜகவினர் காங்கிரஸ் நோக்கி வைக்கிறாங்க. ஆம், காங்கிரஸ் செய்யவில்லை, செய்யாதது குற்றம் என்று நாம் சொல்றோம். காங்கிரஸ் சொல்றாங்களோ இல்லையா, அது வேற செய்தி. நாம சொல்றோம் காங்கிரஸ் செய்திருக்க வேண்டும், செய்ய தவறியது. எப்படி அவங்க ஒரு புதுத்தாராளிய பொருளியல் கொள்கையை நடைமுறைப்படுத்தினார்களோ 91 இருந்து, அதே போல இந்த வகையில், ஏன்னா உங்களுக்கு இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறோம்ல, ஒரு நித்தி ஆயோக்னு ஒரு குழு வச்சிருக்கணும். நித்தி ஆயோக் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக இருக்கிறோம். நித்தி ஆயோக் 5 பெரும் பணக்காரர்களை உருவாக்கியதற்காக மோடி பாராட்டினான். மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் அதே போல நாலேஜ் கமிஷன் ஒரு கமிஷன் இருந்துச்சு. இந்த சாம் பிட்ரோடான்னு இன்னைக்கு வெளிநாட்டு காங்கிரஸ்ல இருக்காருன்னு சொல்றாங்க வெளிநாடு. இவர் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக அந்த நாலேஜ் கமிஷன்ல வலியுறுத்திக்கிட்டே இருந்தாரு. இடஒதுக்கீடு கொடுங்க, ஆனா ஐஐடியில கொடுக்காதீங்க, உயர் நீதித்துறையில கொடுக்காதீங்க, விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் எல்லாம் செய்ய முடியாம போயிடும், எனவே இடஒதுக்கீடு கூடாதுங்கிற கருத்து காங்கிரஸ் வைத்திருந்த அந்த நாலேஜ் கமிஷனுக்கே இருந்துச்சு. இன்னைக்கு சாம் பிட்ரோடா சொல்றதை கேட்க போறாங்களா, ராகுல் காந்தி சொல்றதை கேட்க போறாங்களா, அல்லது ராகுல் காந்தி சொல்றதை சாம் பிட்ரோடா கேட்டுக்கொள்ள போகிறாருன்னு நமக்கு தெரியாது. நமக்கு அந்த முரண்பாடுகளை பத்தி கவலை இல்லை. அதான் இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இந்த சில மாநிலங்கள்ல தேர்தல்கள் வருது, அதுல கவனத்துல வச்சுதான் இந்த அரசியல காங்கிரஸ் கையில் எடுக்குதுங்கிற குற்றச்சாட்டும் வைக்கப்படுது. பொறுத்த வரைக்கும் நாடாளுமன்ற தேர்தலையே இந்த கருத்தை விடாமல் வலியுறுத்தினாங்க, ரொம்ப கூர்மையாக வலியுறுத்தினாங்க. அவங்க என்ன சொன்னாங்க? சூப்பர் ரிச் அவங்களெல்லாம் ஒழிச்சு கட்டணும், மீ பணக்காரர்கள் வந்துட்டாங்க, மீமிகை பணக்காரர்கள் வந்துட்டாங்க, இந்த பேர் சொல்லி அம்பானி அதானின்னு தாக்குறாங்க. இப்போ கூட A1 A2ன்னு அவர் குறிப்பிட்டார். இப்போ கூட இந்த அம்மா மௌவா மைத்ரா சொல்லியிருக்காங்க, ஏயில் தொடங்கி ஐயில் முடிகிற எழுத்துடையவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படியோ இவ்வளவும் சொல்லியாச்சு. அப்புறம் இவங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய இந்த சொத்துக்களை எல்லாம் நம்ம எக்ஸ்ரே வச்சு கண்டுபிடிக்கணும். யார் என்ன ஜாதி, யாருக்கு எவ்வளவு காசு சேருது, எப்படி வருது, இதெல்லாம் கண்டுபிடிக்கணும். இதை மறுபங்கீடு செய்யணும், இதை ரீடிஸ்ட்ரிபியூஷன் பண்ணணும் அப்படிங்கிற அளவுக்கு பேசியாச்சே. அதனால அவங்க இதை ஒத்துக்கிறதுல அவங்க இந்த தேர்தலுக்காகவே வர்றாங்கன்னு நம்ம நினைக்க வேண்டியது. முன்னாலே இருந்து அவங்க தானே சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரி, அதான் இப்போ சாதிவாரி கணக்கெடுப்புல எதிர்கட்சிகள் வலியுறுத்துறாங்க. இதோட அடுத்த கட்டம் என்னவாக இருக்கணும் எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும்? அதாவது எதிர்கட்சிகள்ல காங்கிரஸின் நிலைப்பாடு இப்படி இருக்கு, மற்ற கட்சிகளின் நிலைப்பாடு என்ன என்று நமக்கு தெளிவா தெரியல.
இதுவே இந்தியா கூட்டணியின் நிலைப்பாடா? கூட்டவர் கூட இருக்கிறாங்க இந்தியா கூட்டணி. கூடட்டும். நாம தான் என்ன சொல்றோம்னா, இந்தியா கூட்டணி என்பது ஒரு கூட்டணியாகவே இன்னும் உருவாகல. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன் தொகுதி பங்கீடு மட்டும்தான் அவங்க பேசியிருக்காங்க இது வரைக்கும். வேற என்ன பேசியிருக்காங்க? தொகுதி பங்கீடு மட்டும்தான் பேசியிருக்காங்க. எங்க தொகுதி பங்கீடு வரலையோ அங்க கூட்டணி இல்லையே. மேற்கு வங்கத்துல இல்ல, கேரளாவில் இல்ல, இன்னும் சில மாநிலங்கள்ல இல்லை. ஏன் தொகுதி பங்கீடு உருப்படியா வரல? இப்ப கேரளாவில் சிபிஎம் காங்கிரஸோட தொகுதி பங்கீடு செஞ்சுக்கல. ஆனா ராஜஸ்தான்ல போய் செஞ்சுக்கிட்டு ஒரு தொகுதி ஜெயிச்சிருக்கிறாங்க. பீகார்ல, ஜார்க்கண்ட்ல செஞ்சிருக்கிறாங்க. மேற்கு வங்கத்துல செஞ்சுக்கல. இப்ப நமக்கு தொகுதி பங்கீடு பற்றி கவலையே இல்லை. அது வரலாம், வராம போலாம். ஆனால் ஒரு குறைந்தபட்ச திட்டம் முன்வைக்கணும். அந்த குறைந்தபட்ச திட்டத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு இடம்பெறணும். இது செஞ்சாதான் அவங்க உண்மையா இதுக்கு இருக்கிறதா அர்த்தம். நீங்க இதனால ஒரு கட்சி விலகி போனா போகட்டும். ஒரு கட்சி மோடி பக்கம் போயிடும் பயந்தா போயிடுங்க. இங்க இருந்து ஒருத்தர் போகலாம், அங்க இருந்து ஒருத்தர் வரலாம். நீங்க எடுக்கிற நிலைப்பாடுகள் தான் முக்கியம். சரிங்க தொடர். நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. நன்றி.